வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் எஸ் அஜ்மல். நான் உங்கள் சிவா. நம்ம அறிவாளிகளின் அரங்கம் சேனலுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. இன்னைக்கும் நம்ம பல விடுகதைகளோட வந்திருக்கோம். அதுவும் பல பரிசுகளும் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க விடுகதைக்குள்ள போலாம். நண்பா, முத கேள்வி நான் கேட்கிறா நீ கேட்கியா? நீயே கேளு. ஓகே, வாங்க முத விடுகதைக்குள்ள போகலாம். வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியில் இருப்பான் அவன் கூட்டாளி. அவன் யார்? புரியல, மறுபடியும் சொல்றேன். வீட்டில் இருப்பான் காவலாளி, வெளியே இருப்பான் அவன் கூட்டாளி. அவன் யார்? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. பதில சொல்லுங்க, பரிசா இல்லைங்க. நண்பா, ரெண்டாவது விடுகதைக்குள்ள போலாமா? போலாமே. அத நான் ஆரம்பிக்கிட்டேன், நீ ஆரம்பிக்கியா? ரெண்டாவது விடுகதைக்கு போலாம். காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காகம் உட்கார குப்பில்லை, அது என்ன? இன்னொரு முறை சொல்றேன். காய்க்கும் பூக்கும் கலகலக்கும் காகம் உட்கார கொப்பில்லை, அது என்ன? நம்ம நான் சொல்லிட்டா கண்டுபிடிச்சிங்களா? சொல்லக்கூடாது, அவங்கதான் கண்டுபிடிப்பாங்க. இப்போ கமெண்ட்ல சாய்ஸ் இருக்கு, கரெக்டான பதில சொல்லுங்க. விடுகதை 3. நண்பா, நீ அந்த விடுகதை கேளு. இது நேத்து எங்க வீட்டுக்கு நீ வரும்போது எங்க பாட்டி ஏன்ட்ட கேட்டாங்களா, அதுதானே? அது இல்லடா, கம்பெனி சீக்கிரட்ட வெளியே சொல்லாத. சரி விடு விடு. இது அதை விட கஷ்டமானது ஒண்ணு இருக்குங்களா, அத கேளு, அவங்க சொல்றாங்களான்னு பாப்போம். சரி. விடுகதை 3. ராஜா ராணி உண்டு, நாடு இல்லை, இலைகள் பல உண்டு, தாவரம் இல்லை, அது என்ன? உனக்கு ஏதாவது தெரியுமா? சொல்ல மாட்டேனே. தெரியாது, அது வேற விஷயம். சரி, நான் அப்படின்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. ராஜா ராணி உண்டு, நாடு இல்லை, இலைகள் பல உண்டு, தாவரம் இல்லை, அது என்ன? மாப்பிள, எனக்கு தெரியும். சொல்ல மாட்டேன். தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. தெரியும், எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஆப்ஷன் கொடுக்க, பார்த்து கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. பதில சொல்லுங்க, பரிசா இல்லைங்க. விடுகதை நாளுக்கு போவோமா? நண்பா, நான் மட்டும் கஷ்டமா கேட்டோம்ல, அதுவே நீனும் கஷ்டமா கேளு பாப்போம். நான் உடனே பதில் சொல்றேன். கேட்டுடலாமா? போ, கேட்டுடலாம். சரி, ஓகே. அம்மா படுத்திருக்க, மகள் ஓடி திரிவாள், அது என்ன? உனக்கு தோணி இருக்காத? தெரியுது, நீ போய் சொல்ற. இல்லடா, ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி கேளு. உன்னோட அறிவு எவ்வளவு லிமிட் எனக்கு தெரியாதாடா? சரி, ஃபர்ஸ்ட்ல இருந்து கேளு, நான் படி கண்டுபிடிக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ, ஒரு தடவை சொல்லுவேன். அம்மா படுத்திருக்க, மகள் ஓடி திரிவாள், அது என்ன? தெரியும்டா எனக்கு. இந்த நடிப்பு இல்ல, நான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்டா, உனக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டா இப்போ. சரி, வேண்டாம், நீ வச்சுக்கோ. சாய்ஸ் இருக்கு, கரெக்டான பதில சொல்லுங்க. விடுகதை 5. நண்பா, 2 வாட்டி நம்ம கஷ்டமாவே கேட்டோம், அதனால இப்போ கொஞ்சம் ஈஸியா கேட்கலாமா? கேட்கலாம். கொஞ்சம் ஈஸியாவே கேளுங்க, ஏன்னா உனக்கே பாதி பதில் தெரியாது, அது வேற விஷயம். சரி, நீ கேளு, ஈஸியாவே கேளு. கம்பெனி ரகசியத்தை எனக்கு வெளியே சொல்லக்கூடாது, பாத்துக்க. அதுதான் தெரியுமா உங்களுக்கு? சரி, இருந்தாலும் விடுகதை 5 உங்களுக்காக ஈஸியா சொல்றோம், கமெண்ட் பண்ணுங்க. காலில் தண்ணி குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? என்னது? காலில தண்ணி குடிப்பான், தலையில முட்டையிடுவான்? என்னடா ஆப்போசிட்டா இருக்கு? சரி, கொஸ்டின் பண்ணக்கூடாது. சரி, நீ கேளு. இன்னொரு வாட்டி கேட்க. காலில் தண்ணி குடிப்பான், தலையில் முட்டையிடுவான், அவன் யார்? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. பதில சொல்லுங்க, பரிசா இல்லைங்க. விடுகதை 6. ஸ்கிரிப்ட்ல 5 தான்டா கொடுத்துருக்கு. சரி, அப்போ வீடியோ முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம். முடிக்கிறது வேற மாதிரிடா, இது வேற இருக்கா? சரி, அந்த பேப்பர் எடு, படிப்போம். பேப்பரா? இதோட இந்த விடுகதை வீடியோ முடிவடைந்தது. மீண்டும் நாளை பல விடுகதையுடனும் பல பரிசுகளுடனும் உங்களை சந்திப்பது
சிவா எஸ் எஸ் அஜ்மல். நன்றி வணக்கம்.